ஏற்கனவே வார் நடந்துட்டுருக்கு. அதனுடைய எதிரொலியா இங்க சிலிண்டருடைய விலை ஏறிடுச்சு. தட்டுப்பாடு உருவாயிருக்கு. கூடிய விரைவில பெட்ரோல், டீசல் விலையும் ஏறும். தட்டுப்பாடு வரப்போகுது அப்படின்ற நியூஸ் இருக்கு. ஆல்ரெடி பிரைவேட் பங்க்லலாம் வந்து பெட்ரோல், டீசல் விலைய வந்து ஏத்தி வச்சிருக்காங்க. அந்த பங்க் யாருதுன்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஃபைன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒன்றிய அரசு ஒரு மசோதாவ நிறைவேத்திட்டாங்க. அது என்னன்னா, திருநர் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த சட்ட மசோதா அது. எப்படி உரிமைகள் பாதுகாப்பு. ஓகேவா? அதுல என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு திருநங்கை, நான் ஒரு திருநம்பி அப்படின்றது என்னுடைய உடல் அளவுலயும், மன அளவுலயும் சில மாற்றங்கள் வந்து உருவாகுறதால, ஆ எனக்கு நான் எடுக்கிற ஒரு முடிவு அது. எனக்கு தோணுது இனிமேல் நான் இப்படி தான் இருக்க போறேன் அப்படின்ட்டு நான் எடுக்கிற முடிவு. ஆனா இந்த முடிவை இனிமேல் நீ எடுக்கக்கூடாது. நான் தான் எடுப்பேன். என்கிட்ட வந்து ஒரு மெடிக்கல் டீம் இருக்கு. அவங்க வந்து உன்ன சோதனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட கலெக்டர் தான் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் குடுப்பாரு. ஸோ நாங்க தான் இனிமேல் நீ யாருன்றத சொல்லப் போறோம். அந்த உரிமைய நாங்க எடுக்கப் போறோம் அப்படின்னும்போது, இது எப்படி உரிமைகள் பாதுகாப்பு திருத்த சட்ட மசோதாவா நாங்க எடுத்துக்கிறது அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா நான் யாருன்றத முடிவு பண்ண வேண்டியது என் கையில இருக்கு. ஆனா இத வந்து இனிமேல் ஒன்றிய அரசு தான் பண்ண போகுது அப்படின்றது எப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கே அந்த உரிமை கிடையாது என்ன. அந்த தனி நபருக்கான ஒரு சுதந்திரம், உரிமை அது. அதிலேயே இப்போ கை வைக்கிறீங்க. என்னன்னா அவங்க ரொம்ப சொற்பமான அளவுல தான் இருக்காங்க இங்க. அவங்களையுமே விட்டு வைக்க மாட்டீங்களா? ஏற்கனவே சிறுபான்மையினரை என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ இந்த திருநர்களையுமே நாங்க விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்ட்டு தான் இந்த மசோதாவ வந்து பார்க்க முடியுது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பேசாம இங்க கிளம்பி வாங்க. தமிழ்நாட்டுல வந்து என்ன பண்றாங்கன்றத பாருங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா, திருநர் அதாவது திருநம்பி, திருநங்கை அப்படின்ட்டு மரியாதைக்குரிய ஒரு பெயர அவங்களுக்கு குடுத்து, 3ஆம் பாலினத்தவர் அப்படின்ற ஒரு இடத்த வந்து அவங்களுக்கு குடுத்து, இங்க வந்து ஆண், பெண்ணுக்கு எப்படி தனி டாய்லெட்ஸ் இருக்கோ, அந்த மாரி திருநங்கைகளுக்கு தனி டாய்லெட்ஸ வந்து அமைச்சு குடுத்து, கல்வி, வேலைவாய்ப்பு இந்த மாரி எல்லா துறைகளுமே வந்து அவங்க முன்னுக்கு வரதெல்லாம் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த மாரி சமூகத்துல அவங்களுக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரத்த கொடுத்து அவங்கள முன்னாடி கூட்டிட்டு வந்து நிக்க வச்சா, இந்த மாரி ஒரு சட்டங்கள கொண்டு வந்து அவங்களுடைய உரிமைகள வந்து வேரோட அப்படியே பிடுங்கக்கூடிய ஒரு வேலைய தான் வந்து ஒன்றிய அரசு இந்த மசோதா மூலமா பார்க்குறாங்க அப்படின்ட்டு தான் வந்து சொல்ல தோணுது. இது எப்படி வந்து ஒரு சமூக நீதிய வந்து அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா மத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, இதுவும் ஒரு வகையில அந்த சமூக நீதிய அளிக்கிற ஒரு விஷயமா தான் வந்து தெரிய வருது. இதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடக்குது, அ ஒரு அப்யூசிவ் நடக்குதுன்னா, அத யார் பண்றாங்களோ அவங்களுக்கு குடுக்குற தண்டனைய கம்பேர் பண்ணும்போது, இவங்களுக்கு குடுக்குற தண்டனையே கொஞ்சம் கம்மியா இருக்கு அந்த மசோதால அப்படின்றாங்க. தப்பு தப்பு தானே! அது வந்து இவங்களுக்கு பண்ணா அது சின்ன தப்பு, மத்தவங்களுக்கு பண்ணா பெரிய தப்புலாம் எப்படின்னே தெரியல. இல்ல உண்மையிலேயே இந்த மசோதாவால திருநர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, அது வந்து அந்த திருநங்கை, திருநம்பிக்கு தான் அது தெரியும். நமக்கு அது தெரியாது. அப்படி யாராவது இத பார்க்குறீங்கன்னா, இல்லம்மா இந்த மசோதாவால இவ்ளோ நல்லது இருக்குன்னா, தயவு செஞ்சு சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறோம். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இதுல நல்லது இருக்க மாரி தெரியல. ரொம்ப கம்மியா இருக்க ஆட்கள கூட நீங்க விட்டு வைக்க மாட்டீங்களா? இப்போ இந்த மசோதா கொண்டு வரதுக்கான அவசியம் என்ன? அவசரம் என்ன? என்ன சொல்றதுன்னே தெரியல.